ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்க போகிற 98 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட். நம்ம இன்றைக்கி 5 பிளேயர்ஸ் கூட சர்வே பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு கூட ஜாயின் ஆகியிருக்கேன். அங்கே போகலாம் வாங்க காய்ஸ், போகலாம். மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பார்க்கிங்களோ லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோ ஐயோ, என் ஃப்ரெண்டு வேறு தூரத்தில் இருக்கானே. சரி போகலாம். ரோலர்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு ஐடி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சில அடுத்த வீடியோவில் நான் வந்து ஐடியை கீழே வைப்பேன். ஐயோ, ப்ரோ பிளேயர்ஸ் போய்த்தாங்களே. ஏதாச்சும் நான் எந்தமே மெயின் ப்ரோ பிளேயர்ஸ் கூட போய் நிறைய நாள் சர்வே பண்ணணும். நம்மளும் அப்புறம் 83 நாள் சர்வே பண்ணேன். ரீசெட் ஆகிடுது இந்த ஏதோ பக்கால். நான் கேம்பர் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த நிறைய டியர்லாம் வரும் நைட்டு போல் அடிக்கிறதுக்கு. ஏய் கம் போகலாம். ஐயோ, கிரியேட் பண்ணி கேர்ள்ஸ் கூட கேர்ள்ஸ் கூட நம்ம போகிறாடு. எங்கே போகலாம்? நான் கிரியேட் பண்ணி 5 பேருக்கு. காய்ஸ், என் கை கொடுத்தாச்சு. ஏன்னா நான் வந்து உள்ளே போய் மாட்டேங்க. நான் உள்ளாங்க இருக்கேன். வாங்க. ஏங்க காய்ஸ் வாங்க. ஹெட்செட் கொடுத்தேன். வாங்க. எரிசில் கிடப்பு மேஜ் கிரியேட் பண்ணும். இவன் ஒருத்தன் எனக்குள்ளே வராட. 35 நாள் ப்ரோ பிளேயர்ஸ் கூட போயாச்சு. நீ சீக்கிரம் வாங்க. ஐயோ போய்தானுங்க. இந்த இதுக்கு வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஏன்னா 1 பிளேயர் கூட போனால் டக்குன்னு டைம் கூடுது. என்ன சொல்லாண்ட 1004 யாருங்க இதுங்க நம்ப முடியும். என்ன கிளாஸ் வச்சுருக்காரு வேம்பேர். நானும் வரேன். ப்ரோ பிளேயர் கூட நம்ம போனால் நல்லாகும். நம்மளுக்கு மட்டும் ஒன்று லக்கு 116 நாள் பண்ண ப்ரோ பிளேயர்ஸ் கூட. வாங்க காய்ஸ் வாங்க. என்ன நடிச்சிருக்காரு அவர்? நம்மளும் கூப்பிடுவோம். இது ரியாலிட்டியாக இருப்பார். நான் கேமுக்குள்ளே போகணும். இப்போ நான் என்ன செய்ய, உங்களுக்கு எரிச்சலாக கிடப்பு இருக்கேன் 2 நிமிஷம். ஆனால் நான் உள்ளே போயிட்டு பாஸ் பண்ணிட்டு கூப்பிடுதேன். இது ஒரு கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்க. 90 டேஸ் தான். அவங்க கூட இன்றைக்கி போயிருக்கோம். அங்கே வெற்றி படுத்தோமா இல்லைன்னு பார்த்துருவோம். கிடையாது மத்தையே போடுதோமான்ட்டு கல்ட்டி ஸ்ட்ராங்கோல்டில் போய் அவங்க கிங்கை கொண்டானா மெயினே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போயிடலாம். மெயினாக இந்த கேமில் ரூல்ஸே நைட்டு போல் சேஃபாக இருக்கணும். ஏன்னா நைட்டு போல் டியர் வரும். அவள் வந்து நம்ம இடத்துல ரொம்ப வராது. பேட்லாம் மேக்ஸிமம் வரும். அவளும் ஸ்னோ பைமில் தான் கைஸ் மோஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்னோ பைம் போகும்போதுலாம் அவள்ஸை பார்த்து கிடையாது. அவளை பார்த்துருக்கேன். அப்போ நான் டார்ச் வச்சுனா நான் தப்பிச்சேன். ஆனால் நான் கேம்பர் கிளாஸ் எக்யூப் பண்ணியிருக்கேன். என்னங்க பக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இன்னும் ஒரு 2 days சொன்னேன். அவ்வளோதான். அதுக்குள்ளேயும் ஃபேரை பார்த்தாங்க. 1 2 3 4 பன்னி ஃபுட் மெயினுங்க. இங்கே இப்போ பன்னி ஃபுட்டு நான் எடுக்கணும். இப்போ மாவத்தில் வலையை நான் வச்சுட்டு பன்னி ஃபுட் எடுக்க வலைக்கு போயிட்டேன். ஏன்னா பன்னி ஃபுட் இருக்குதுன்னு சொல்லாதா. பன்னி ஃபுட்டுன்னு நம்மளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே. பெல் ட்ரேடர் வந்தால் அவன் நல்லா ஆக்ஷன் வாங்கலாம். பண்ணி எனக்குலாம் எனர்ஜி வேஸ்ட்டாக ஒரு அடிச்சிடுச்சு. இது கொண்டா கரியர்ஸ் கிடைக்குமே. நான் அங்கே போனால் ஓனாயிரை கிடைக்கும். இது ஓனாயி பக்கத்துலையும் போவான்னு நம்மளுக்கு சேஃப் தான். ஐயோ, இன்னும் பக்கத்தில் ஒரு சுற்றுறாங்க. எவனாச்சும் அடிச்சுட்டு பண்ணி ஃபுட் எடுத்தானா நம்ம லக்கு. ஸ்டோர் பண்ணி ஃபுட் கிடச்சிட்டு. ஸ்டோர் நாளைக்கு நம்ம காலையில் பில்த் ரைடர் வருவான். அது குட் ஆட்ஸ் வேணுமா சாக்கு வேணுமான்னு கேட்பான். குட் சாக்கு வாங்கிக்கணும். ஏன்னா ஆட்ஸ் வச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. மார்க்கை மொத்தம் வைத்த முடியும். ஆனால் நம்ம இதை வச்சு எடுத்து போயிடலாம். நமக்கு எல்லாருக்கும் வயிறு பசிக்கும்ல.
புக் பண்ணியாச்சு. பன்னி ஃபுட் வந்து சில கொடுத்தா நமக்கு ஒரு சாக்கு தருவான். அடே ஃபேன் ஏன் இங்கே போடுத? நமக்கு மெத்தல் ஆல்ரெடி இல்லாமல் இருக்கும். நம்மளே இதுக்கு போயிட்டு வாங்க. இப்போ போர் அடிக்க மரத்தையே சேர்த்தோம் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நரி வாங்க. போர் அடி ஃபஸ்ட் நைட் ஒரு சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா இந்த நரி இருக்கலாம். மேப்பு அவசரம். அங்கே டென்த்துலாம் இருக்கும். மேலுக்கு போகலாமே. டென்த்து என்ன சொல்ல, அங்கே செஸ்ட் இருக்கும். அதில் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நைட்டாக வழங்கிச்சு. என்ன ஒரு யோசனையோடு இருக்கேன். தியர் நம்மளுக்கு அடிச்சிடுமோன்ட்டு. எல்லாம் ஒரு பக்கம் வருதாங்க. எதுக்கு பெல் அடிக்கலாம்? சையாக்கு வந்துடுது. நான் ஸ்ப்ரிண்ட் கொடுத்து ஓட நீங்கள் தினம் அப்படியே ஓடாதீங்க. ஸ்டார்டிங்லேயே வாசித்தீங்க. ஸ்டார்டிங்லேயே செத்தா எப்படிங்க? ஸ்டார்டிங்லேயே செத்தான். பேண்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். நல்ல வேலை ஓனாய் வரல. அந்த டியர் வரல காய். அது வந்துச்சுன்னா நம்ம சோழியை முடிச்சிருக்கோம். அது கொண்டா நிறையா மீட் தரும். நம்ம தான் கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ் லைட்டில் கூட எனக்கு ஓகே. பழைய எடுத்து பார்க்கும். ட்ராப் பண்ண முடியுமா? ட்ராப் எப்படி எடுக்க? எடுத்தாச்சு. ஐயோ டேக் இது ஃபுல் சார்ஜ் இருக்கா? இது பிரச்சனை எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து பார்க்கும். இதை கீழே போட்டு ஐயோ இது வேறு மரணம். இந்த கேம் கொஞ்சம் பயமாக இருக்கும் தெரியுமா காய்ஸ்? ஆனால் இப்போ 99 நைட்ஸுன்னு பாரு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஆனோடனே போகலாம். நீங்கள் நைட்டு முழுக்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது மேலே மாடியில்? திறந்து பார்க்கும். தோறானே நிறையா இருக்க ஸ்டோரு. நான் போகலாம் கூட. இந்த ஆரோடு கன்னுக்கான ஆமோ கிடச்சிட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த கன்று கிடச்சா பிரச்சனை இல்லை. பறிக்கும் தோம்க்கா ஏன்னா ஒரு அழியும் வர மாட்டுக்கு. இப்போ போய் நம்ம அங்கே சாப்பாடு சாப்பிடணும். அங்கே பார்க்க குறைஞ்சிடக்கூடாது ஃபுல்லாக. ஒருத்தர் பெல் அடித்தான். அவனால தான் இன்றைக்கி போயிருக்கேன். என்ன எடுத்துருக்கோம்? ஒரே ஸ்க்ராப் எடுத்துருக்கோம். அதை எடுத்து அங்கே போட்டு இவங்க அங்கே பெல் ட்ரேடரு பன்னி ஃபுட் கேட்பான். இந்த பன்னி ஃபுட் கொடுத்தா நமக்கு சில பேரண்ட்னா அவனை 3 நாளைக்கு கேட்பாராச்சு 1 மந்த்து. ஸ்க்ராப்பை போத்தாச்சு. வாங்க எடுக்கலாம். கேரட் நிறைய பிடிங்கி வச்சுருக்கான். ஸ்ப்ரிண்ட் நிப்பாட்டும். இப்போ அடியோ எல்லாம் இருக்கும். நமக்கு ரியல் லைஃப்பில் கிடையாது. யாரு இலையிலே ஓடாடல. என்னது? ஃபாலோ மீ அந்த ஸ்டோர். என்ன கேட்டிருக்கான்? ஓல்டு ஃப்ளாஷ் லைட் நமக்கு. குட் ஷாக். நல்ல ஷாக் வாங்கியிருக்கான். அவன் என்ன ஃபாலோ பண்ணும் ஏதோ சொல்லியிருக்கான். என்னெல்லாம் சொன்னப்பில்ல நீ? ஃபாலோ மீ. வாரேன் வா போ. இல்லை போல பைத்தியக்காரன். நான் தான் 10th போனால் ட்ரெஸ்ஸர் எடுக்க மாதிரிக்கா நியூவாக எடுத்தோடனே நீ இதுக்கே இப்படி பண்ணனா நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? வெயிட் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் தூரமாக நம்மளே தனியாக போவோம். ஃபாலோ பண்ணி இருக்கு. நம்மளும் இங்கே ப்ரோ பிளேயர்ஸ் நிரூபிக்கணும். இந்த கலரையை பார்க்கும். ஐயோ இந்த ஊனாய் வேறு எங்கே நிற்குமா? பார்க்கல தப்பிச்சிட்டோம். எரிச்சல் இருக்கும். ஐயோ ஓடுங்க. ஏன்னா இப்போ இந்த ஆக்சுவல் இல்லை கம்மியாக டேமேஜ் இருக்கும். ஆனால் நான் மெதுவாக பார்க்காம போகிறேன். எல்லாத்தையும் என் நேரத்துக்கும் நான் எடுத்துப்பேன். அடித்து அதை மீட் எடுத்து நான் சாப்பிட்லாம். நான் உல்ஃப் பெல்ட்டுன்னு கிடைக்கும். என்னங்க இது?
எனக்கு பயம்குள்ளே போவேனா, டேஞ்சராக இருக்குது எனக்கு. ஃபயர் ரீச்சு 100. திருப்பி எவன் இது பொத்தே இருக்கான்னு தெரியல. எவனோ ஒருத்தன் ப்ரோ பிளேயர் இருக்கான். இதுக்குள்ளே போய் பார்க்கேன். ஐயோ நான் ஓனாய் கையில் பார்க்கல வந்து பண்ண. ஸ்டோர் இந்த சாக்கு கலர் மாதிரி இருக்கா, கலர் 15 பொருள் வைக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 5 பொருள் இருந்துச்சு, இப்போ 15 ஆயிடுதா. அது ஒன்றும் இல்லை எடுத்தான். ஐயோ செகண்ட் இது கொஞ்சம் தேஞ்சிரு கைஸ். ஆமாம், ஏன்னா நான் செகண்ட் நேற்று போனால் இது வரும், டியர் வரும். வாங்க விளையாடலாம். என்ன இங்கே என்ன இருக்குது ஒன்றும். ஐயோ செகண்ட் நேற்று வருது, இது குழந்தை இருக்க இடம். நான் ஓடணும். என்னாச்சும் பெல் அடிங்கல, பெல் அடிங்க. ஆனாச்சும் பெல் அடிச்சு ஓடுதேன். காப்பாற்றுங்க. ஐயோ செகண்ட் நைட் வரையா காய்ஸு, இது சோழி முடியுமே. நான் டியருக்கு தான் பயந்து ஓடிட்டு வரேன், எல்லாத்தையும் வந்துருப்பேன். ஹங்கிரி டியர்னா சோழியை முடிச்சணும். எப்போடியோ உயிரை கையில் எடுத்துன்னு இருக்கேன். எல்லாம் சாப்பிட்லாம். ஆட தின்னி பண்டாரங்கள் எல்லாம் தின்ட்டிங்களோல. இல்லை ஏதாச்சும் ஒன்றா வச்சுருக்காங்கள. என்னது இது? முயல் இருக்குது. மூச்சாவா? ஏன் இதெல்லாம் தேம் பண்ணுறாங்க? இங்கே பாருங்க டியர் வருதா. இந்த ஓடுதுங்க பாருங்க வந்துச்சா. இதுதான் தேம் பண்ணித்தாங்க. ஓகே, இதுக்கு ஏன் இதில் இங்கே எங்கள் மோச்சான்னு யாராச்சும் இருக்காளா? இல்லையே. என்னங்க இது 3 வேலை டிஃப்ரெண்டாக இருக்கட்டும். மோச்சான்னு யாருமே இல்லையங்க. இது தேம் பண்ணியிருக்காங்க ஃப்ளூத் வச்சு. அப்படியோ போர் அடிக்கி நம்ம விளையாண்டுன்னு சொல்லி போர் அடிக்குன்னு போயிடாதீங்க வீடியோவை. இங்கே பாருங்கள், நம்ம பின்ன நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எதாவது செஞ்சுக்கலாம். அப்கிரேட் பண்ண மாற்றுக்காங்க பாருங்கள். எவனாச்சும் நாளைக்கு ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க, அப்கிரேட் பண்ணிடுவாங்க. Day 3 பெல்ட் ரைடர் வரமாட்டான். பன்னி ஃபுட் கேட்பானே அந்த பைத்தியக்காரன் வரமாட்டான். வாங்க போகலாம். 10th போகாது. நேற்று இந்த பியர் உண்டனால போகல. டியர் உண்டனால இல்லை சாப்பாடு தாளை. இல்லை என் உயிர் இல்லை சாப்பாடு. இல்லை தாளை. என்னங்க கறினங்க இருக்குது. வைத்தியக்காரன் திண்டாடல. நான் தின்னி பண்டாரம் பையல. உன்னை நீ விட மாட்டேன்ல. ஒன்று நினச்சிக்கேன். கீழே கடந்த கேரத்தை பிடிச்சி சாப்பிட்டு போயிருக்கேன். ட்ரெஸ்ஸர் எங்கே இருக்குன்னு அங்கே இருக்கு போல. கேரத்தை பிடிச்சி சாப்பிட்டுக்கோண்டா. இந்த 10 மணிக்கு ஒரு குழந்தைய காப்பாற்றாங்க. டைனோக்கிட்டு யார் காப்பாற்றினான்னு தெரில. இப்போ Day 3னா Day 5 6 வரும். 6னா 7 8 வரும். அந்த மாதிரி கூட்டிகிட்டு இருக்கும் ஒரு நாளாக. கிணறுக்குள்ள என்ன இருக்குது? இது மண் கிணறுங்க. எல்லாருக்கும் கிணறு தண்ணி இல்லை மண் வரும், அவ்வளோதான். அதனால் நான் சும்மா சொல்லுறேன், நினைக்காதீங்க. ஸ்க்ராப் 2 நேரம் இருக்கா? இவன் என்னங்க? பேண்டேஜுக்குள்ளே இல்லை நானாச்சும் வச்சுருக்கேன்ல. எனக்கு ஒரே ஒரு 2 டைமண்டாச்சும் கிடைக்கிறதுல ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஓடும். சூப்பர் சிஸ்டர். என்னங்கிறது மார்னிங் ஸ்டார் சூப்பரு. இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? தெரியாத சொல்லிக்கிடுதேன். இது வந்து மார்னிங் ஸ்டார் விஷயம் மேசு கணக்கா. இது வச்சு ஏர் அடித்தாலும் நம்மளுக்கு வந்துச்சுல, நம்ம ஏர் அடித்தாலும் அவங்களுக்கு டக்குன்னு செத்துருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பவர் அடிக்கும் கிட்டத்தட்ட. ஏன் ஓனா இங்கே வச்சான். இங்கே சீக்கிரம் போங்க கைஸ். பேஸுக்கு சீக்கிரம் போகணும், எல்லாத்தையும் சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் பேஸுக்கு சீக்கிரம் போகிறேன்.
ஏன்னா எங்கள் ஹங்கர் பாரை பாருங்கள், ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும். மார்னிங் ஸ்டார் வச்சு இதை அடித்து ஒரு அடி அடித்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். என்னங்க அது, இது என்னங்க வெப்பன் இது? உங்களுக்கு பார்த்தீங்களா, ஒரு அடி தான் அடித்தேன், ஒன்று காணும். ஈட்டு நான் கொஞ்சம் நைட்டு செகண்ட் நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கொடுத்தா வேணாம், நான் உங்களுக்கு காமிக்கேன், நான் சர்வே பண்ணுறேன். ஆனால் நான் சொல்லுதேன், மெயினாக நீங்கள் உங்கள் கோல் இல்லை என்னென்னா, இந்த குழந்தைய காப்பாற்றிங்கன்னா இந்த குழந்தைய எப்படி நம்ம கொடுத்துடணும், சாக்கு முத்திரைகள்லாம் கொடுத்துடணும். ஏன்னா என் சாக்கு முத்திரை கொண்டு வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்க முடியாது. ஆனால் பனிஸ்டோர் பண்ணேன். 12 ஸ்கிராப் இருக்குது, 5 உட்டு தேவை நம்மளுக்கு. ஏம்ல தேவை நம்ம டார்ச் வேஸ்ட் பண்ணல. இவனை ஏதாச்சும் அடிக்கிறது இல்லை. கேம்பர் கிளாஸ் அக்யூப் பண்ண வேண்டியதானே இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பைத்தியக்காரனே, நீ எப்படி இவ்வளோ கணத்தை கொண்டு வந்தா? உனக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ கணம் ஸ்கிராப் எங்கே கிடைக்கும் உனக்கு? இல்லை என் வயதுக்கு இருக்கும் போலையே பார்க்கும். ஆமாம், என் வயதுக்கு இருக்குது. ஏதோ ஓனாயோ ஏதோ வருதுங்க, சத்தம் கேட்டிங்களா? ஏதோ ஒரு டோர் சத்தம். மார்னிங் ஸ்டார் கிடச்சிது, சூப்பரு. என்ன பறக்கணும் நம்மளுக்கு மேலே, என்னங்க பறக்கணும் கேம்புக்கு மேலே, எங்கெங்க பறக்கு? இவங்க பைத்தியக்காரங்க சும்மா சொல்லுதாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னு பேத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ரேமுன்னு ஒன்று வரும். இப்போ கிராஃப்டிங் பெஞ்ச் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கா நான் நிறைய பண்ணணும். கிராஃப்ட் ஐட்டம் கூட நிறையா கிராஃப்ட் பண்ணணும். என்னங்க பழனிகள் இருந்துச்சு, ரெயின்வுட் ஸ்டோரேஜ் பண்ணும். என்னங்க பைத்தியக்காரங்களுக்கு எல்லாம் பண்ணிச்சிட்டாங்க. இவங்களோட ஜெயிக்கிறது என்ன நடக்க போகிறோம்? செல்ஃபோன் எவன் பண்ண சொன்னா? அடி செல்ஃப் வச்சு இந்த பில்டிங் எனக்கு கற்றுவாங்களாங்க அது. ஓ, எனக்கு இவ்வளோ ஸ்க்ராப்பை யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் தள்ளி பண்ணலாமா? இந்த குழந்தை வேறு இருக்க, ஏழை இந்த குழந்தை இருக்குல்ல, குழந்தை கூட பண்ணலாமா? நைட் சண்டைக்கு வருவாங்க. எவன் ஒரு நாள் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா மார்னிங் ஸ்டார் இருக்குது, ஒரு அடி நான் சாவத்தும் இல்லாம். நீ பெஸ்ட்டோ பண்ணுங்க. ஆனால் என்னன்னு ஒஸ்ட்டு பண்ணு சொல்லிட்டா கிட்டத்தட்ட அது பேரன் ஒரு கன்று ஐஸ் கத்தி கணக்காக இருக்கும். அது இன்ஃபினிட்டி ஆகும். ஒரு ஆமோவுக்கு இருந்துச்சுல, இன்ஃபினிட்டி இருக்கா, புல்லத்துக்கு எண்டே கிடையாது, சுற்றிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன, லைட்டாக ஒரு பித்து தான் டேமேஜ் இருக்கும். எங்கே வந்துச்சா எங்கே செத்து கிடக்கு? பாடி எடுக்க போகணும். பாடி எடு நான் பாடி எடுக்கணும். கேமுக்கு வெளியே போயிடல, நான் வரேன். ஐயோ, எதுக்கு போயிருப்பாங்க தலைமை பார்க்கும். நம்ம பேஸில் தூக்கி வச்சிடணும் பாடி எடுத்து. அடங்கொய்யால இவங்கள ரிவ்யூ பண்ணலான்னு போயிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ராப்பேயாச்சும் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன செஞ்சோம் இந்த கேமில்? டே 2லே எடுத்து ஏதோ அடிவாங்க மாதிரி சத்தம் வச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அடிக்கிறாங்க இடையோ இந்த மரத்தை வச்சுட்டு கிடக்காம. செல்ஃப் வச்சு இந்த ஏரியா கற்றுறது வேஸ்ட்டு தெரியுமா? ரொம்ப ஆக்கிட்டாங்க. ஸ்க்ராப் வந்துட்டும் வச்சு மழை பெஞ்சா பாருங்களேன், எல்லாத்தையும் கிராஃப்டிங் பெஞ்சுக்குலாம் போடுவாங்க. அந்த ஸ்டோரி ஒரே ஒரு ஸ்க்ராப் வச்சு பெட் வச்சுருக்காங்களே, 3 இன்க்ரீஸ் ஆகும்ல. எங்கே இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நமக்கு இருக்குது ஸ்ட்ரெயிட்டு ஏதாச்சும் எடுத்துக்கணும். எங்கே பிளான் பண்ணும் ஆன் ஸ்டோர். இதை பிளான் பண்ணி செலுத்து கணக்காக வைக்கலாம். இப்படி சுற்றி பிளான் பண்ணால் ஒரு சென்த்தில் கணக்காக இருக்கும். நம்ம உடைக்க நம்ம உட்டாக கிடைக்கும். ஆனால் இந்த செல்த்தர் நமக்கு சேஃப் இல்லை தெரியுமா? ஏன்னா இங்கே இப்போ டியர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளோட இவ்வளோ உயரம் ப்ளேஸ்ட்டு வந்துடும். வரதுக்கு தெரியாதா?
செல்ஃப் கூட வைக்க முடியுதான்னு பார்க்க மாதிரியாச்சு. செல்ஃப் கூட வைக்க முடியுதா? ஓகே, நம்மளுக்கு ஓகே. செல்ஃப் வைப்போம். எல்லாம் வாங்கலை, யாருமே இல்லாத நான் ஓடிடுவேன் இடத்த விட்டு. ஏன்னா நீ ஒத்தையை விட்டு ஓடுத்தீங்க எங்கங்க? ஏன் காய்ஸ் ஸ்கிப் வந்துட்டான். தேங்க்ஸ். இல்லை சாப்பிட்டு உயிரத்தில் கழட்டிஸ்ட்டு வராங்க, அடிக்கணும். என் கையில் மார்னிங் ஸ்டார் இருக்குல்ல, பயப்படாட. சீக்கிரம் வாழை. வந்துட்டாங்கண்டா வரான். இந்த குழந்தை உள்ளே போய்க்கோ. ஓடுங்க மம்மி, நமக்கு உயிர் இல்லை, உயிரே கம்மியாக இருக்குது. நீ முழுக்க சுற்றி தான் இருக்கணும். நைட்டு முழுக்க சுற்றி தாங்க வச்சுருக்கணும். நமக்கு உயிரே இல்லைங்க பாருங்கள். இது இது ஒழுங்காக ஸ்மூத்தாக அடிக்கணும்னு பார்த்தா மெதுவாக அடிக்கி. ஐயோ பைத்தியக்காரன் வேறு நிற்கானே. யாராச்சும் எல்லாம் எங்கள் 2 பேரும் மட்டும் சுற்றி நீங்கள் போயிட்டீங்களா? அடிங்க. ஐயோ மான் வேறு நிற்க வழியில. இங்கே பாருங்கள், வாசல்லே மானை எவனும் கூத்து வந்து நிற்கான். ரெண்டாவது குழந்தைய காப்பாற்றிங்களா? சூப்பர். சூப்பர். அடிங்கள் எல்லாத்தையும், பைத்தியக்கார பசங்க. வெளியில் வந்து போயிடாதீங்க, மான் நிற்கி. நான் உயிரை போலாத்தையும் வரண்டா. 2 வரும் எங்க சொன்னா பைத்தியக்காரங்க. இங்கே பாருங்கள், லேசர் ஃப்ரெண்ட்ஸாங்க தாங்க. நீங்கள் எதிர்த்துல கொடுப்பா. இப்போனா நம்மளுக்கு ரெயின் ஸ்டோரேஜ் தேவை. எங்கே இருக்குது நம்மளுக்கு அந்த ஃபுட்டு? ஒன்றுமே கிடையாது பாருங்களேன். நம்ம ஸ்டாப் ஸ்ப்ரிண்ட் கொடுத்தோம். நம்ம நைட்டு முழுக்க ஓடி எஸ்கேப் ஆயாச்சு. யாருங்க அந்த நூபு செத்துட்டே கிடக்கான்? அவன்தான் நிக்கல் ட்ரேடரு. அப்போலோ உல்ஃப் புத்திரோ கேட்பானே. நாளான இங்கிலீஷ் அவங்க இப்படி இருக்குது. பெட்டு வச்சுருக்கோமோ? பெட்டு எங்கே வச்சுருக்காங்க? பெட் இங்கே. உங்களுக்கு நூபு எப்படியோ பேச கற்றுத்தாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னங்க அது தாலிக்கு கணக்காக இருக்குது. இது கிராஃப்டிங் டேபிள் தேவை. இந்த கயிறை எடுத்து எங்கே போடலாம்? ஸ்டோர் பண்ணி இதுக்குள்ளே போட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி லைஃப்பில் நம்மளால் நம்ம தகு இந்த கயிறு தேவையேங்க. ஒன்று இருக்குது போத்தறியா உள்ளே போய் தெரியுமா? அதுக்கு எத்தனை கயிறுங்க வச்சுருக்கோங்க? ஓஹோ, கயிறு எங்கே தொங்குது? இது எடுத்து போத்தலாம். ரீசைக்கிள் கணக்காக வரும். எத்தனை கயிறு கழிச்சு அந்த பாடி எடுத்துட்டாங்கல்ல. ஐயோ 3ஆவது குழந்தைய காப்பாற்றணும். நான் பக்கு காப்பாற்றுங்க, காப்பாற்றல. ஏழை நான் காப்பாற்றல, நான் செத்துட்டேன். ஸ்ப்ரிண்டு சின்ன காய்ச்சி சரியான பக்கு. இவனா செல்ஃப் வைக்க சொன்னாலும் அவங்க எண்டுங்கள. ஏழை என் பக்கில் மாற்றி வச்சுட்டு எனக்கு கொல்லுங்கள்ல. நான் செத்தாச்சு போகிறேன். செத்தாச்சு தொலைனே. ஹங்கார்லையாச்சு என்னை கொல்லவும் மாற்றாங்க அவங்க. நீ நெல்வேங்க பண்ணுங்கள்ல. கல்டிஸ்ட் பாடி இருக்க வேண்டனுக்கு இதுவா உடச்சி தொழில் செத்தேன். நான் சாவ போகிறேன் கேமில் கரெக்டாக. மேற்பாங்க இப்படி போயிட்டு குடி 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 லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆட்டோ ஜம்ப் பண்ணிட்டே இருக்கோம்.
அது கழுத்து போதும். நான் இன்னும் செத்தேன் ரிவைவ் பண்ணுவாங்க. அதனால் வழியே இருக்குது. 4 குழந்தையோட காப்பாற்றாங்களே 2 குழந்தையும். எங்கே என்னை காப்பாற்றுங்க. என்னங்க இது? ஆயோ The ram has woken up. செத்தேன். ராம் கேஸ் நான் செத்தேன் ரிவைவ் பண்ணிடுங்களே. ரேம் என்னன்னு தெரியுமா? சும்மாவே பயமாக இருக்கும். ஒரு பயமுக்குள்ள உங்களுக்கு கூட கண்ணு சிவப்பாக இருந்துச்சுன்னு பயந்து வந்தேன்னு அந்த பயமில் தானங்க சரி இருக்கும். என்னமோ என்ன நினச்சேன்னா நீ சாப்பாடை யூஸ் பண்ண நினச்சேன். இப்போ நம்ம அந்த பயமுக்குள்ளே போனால் வரும். ஐயோ செத்து சாம் இல்லை காப்பாற்றிட்டு உலகங்கள. ஏன் பைத்திய நான் ரீஸ் பண்ண வரேன். என் பாடி போத்தானா பாடியோ இப்போ எப்படியாச்சும் நிறைவே பண்ணுவாங்க பாருங்க. இவனும் செத்து தான் கிடப்பாள் நூபு. என் பாடி எதுக்கலை நைஸில். இப்போ என்ன செய்ய போகிறாங்க நம்மளை? தீல போத்தீங்க இருக்கு. என்ன என் பாடி எப்படி வச்சுருக்காங்க? நானே ஐயோ பாவம். நடுவு காற்றுல போட போகிறாங்களோ? தேங்க்ஸில் பேண்டேஜ் ரிவைவ் பண்ண போகிறாங்க. எப்படி இதுக்கு செல்ஃபில் பக்கை பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் பக்கு. நீ எப்படி வெளியில் போவேன்? திரும்பி பக்காச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. எப்படிங்க வெளியில் போவேன்? இந்த பக்கு நடக்கு. ஃபுட்டு எடுத்து சாப்பிடுவோம். நான் இருக்க முன்னா எல்லாம் டேஞ்சராக நடந்துச்சு. பக்கு இப்போ எப்படி வெளியில் போவேன்? கிராஃப்டிங் பெஞ்ச் இருக்கா? என்ன கிராஃப்டிங் பெஞ்சு 4 உது இருக்கு. என்ன பண்ணணும்னு பார்க்கும். 4 உத்துக்கு ஒன்றுமே இல்லையா? பயோஃபுல் ப்ரொசஸர் 12 அது இருங்க எல்லாத்துக்கும். இங்கே வாங்க எப்போ ஆடியோ நைட்டுக்குள்ளே இடத்துக்குள்ளே வந்தால் பிடிச்சல ஐடியா. பெட்டு இருக்குது. பெட்லேருந்து குடிச்சா வேறலாம். ஏன் செத்தான்? ஐயோ ப்ரோ பிளேயர் செத்தானே. ரிவைவ் பண்ணிடுவாங்க யாராச்சும். எங்கே இருக்கும் பாடி? இந்த கேமில் யாரா இருக்கா பாருங்க. நான் இவன் 3 4 எல்லாம் இருக்குன்னு என் பாடியை போய் எடுத்தாரேன். ரேம் எந்திரிச்சிட்டு அவ்வளோதான். ரேம்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. கிட்டத்தட்ட மான் மாதிரிண்ணா. நைட்டு போல் தியர் சனிமெல்லாம் வரும். அது இதுவும் நைட்டு போல் தான் வரும். காலைல எடுத்து காணாமல் போயிடும் ரெண்டுமே. எங்க யூஎஃப்ஓ ஏய் லேசர் கேட்ட என்ன இருக்குமே? அடி செத்தாச்சு. எல்லாத்துக்கும் கூடுது. பச்சையை சாப்பிட்டோம் உயிர் போங்க. ஸ்டோர் யூஎஃப்ஓக்குள்ளே போனால் என்ன செய்யணும்? என்ன தூரம் திறக்கணும்? நாங்கள் திறந்து தொழியுமா அதுக்கு? ஐயோ நைட்டாக வேற அவட ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஓடும். நம்மளும் சோழி பண்ணிடுச்சு. யூஎஃப்ஓக்குள்ள ஒன்றுமே இல்லை. திறக்கலாம் தூரம் எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியாத. சரி அவங்க ஏலியன் கிளாஸ் எக்யூப் பண்ணவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? ஸ்டார்டிங்கில் ஏலியனோட லேசர் கேனன் கிடச்சிடும். ஓடு அச்சமில்லை. ஸ்டார்ட் எப்பாடியோ நம்ம சாப்பாடு. ஐயோ ஃபுட்டு வேறு இல்லையா நம்மகிட்ட?
இல்லை ஒரு பண்ணிங்கள் வாங்கணும். ஒரு ஃபார்ம்லைன் பண்ணிங்களா சாவு 2 வருஷம் செத்தாங்களா? நாங்கள் 2 வருஷம் தான் ஆகும். 2 வருஷம் செத்தாங்க. ரோலிங் கேம் எடுத்து போய்த்தாங்க. நாங்கள் 2 வருஷம் தான் கேமில் பைவனும் போயிடுவோம் பாருங்கள். பயந்து 14 நாள் அந்த கேமில் செத்தோடனே வீடியோ என் பண்ணிடுவேன். பையனை குழந்தை மாற்றிட்டு குழந்தை சேஃபாக செல்ஃபில் பாருங்கள். மூஞ்சியை பார்க்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு தைனோ கித்தனை பார்த்துருக்கோம்டா. அது எங்கே இருக்குது? அது பார்த்துல உள்ளே போய் படுத்து கிடக்கு. இது இங்கே செல்ஃபில் மாற்றி கிடக்கு. நம்ம ஏதாச்சும் ஸ்க்ராப்பு நிறையா இருக்கேன். ஐயோ உல்ஃப் பழுது நல்ல விட இது இருந்துச்சுனாலும் நான் அப்போ உயிர் பிழைச்சேன். 2 அடியில் இருந்து கொண்டுட்டு இல்லாத நான் செத்துருப்பேன் தெரியுமா காய்ஸ். இந்த மார்னிங் ஸ்டார் பவர் என்னதில்ல. லைட் அடிக்குமா? யாராச்சும் வருமா? லைட் அடிக்குமான்னு நான் இருக்கேன். லைட்டு சூப்பர். நீ ப்ரோ பிளேயரா? இந்த உத்தரவுக்கு இது என்னங்க மோச்சான்னு இருக்குது. ஒரு அடி சாகு. டே 15 16 17 18 19 வருமே. இதுண்டா 20 வருமே. 18 days சர்வே பண்ணியாச்சு. இப்படியோ நம்ம மேனேஜ்டு சர்வே 18 daysன்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது. தனியாக நம்ம 18 days சர்வே பண்ண கஷ்டம். என்ன ஃப்ரெண்ட் ஆக்கிடுமா? ஃப்ரெண்டாக என்ன இருக்கான் சண்டை. ஓகே கைஸ், இவ்வளோ பேசாமலுக்கு சாரி. கைஸ் பேச என்ன இருந்துச்சு, என்ன பேசணும், ரொம்ப எவ்வளோ நேரம் பேசாமன்னு தெரியல. சாரி, மன்னிச்சிடுங்க.
சாரி, கொஞ்சம் மறந்து கொஞ்சம் வேறு ஏதோ யோசனை இல்லை வாங்க. ஃபுட்டுக்கு எடுத்துருக்க ஏழை குடில் ப்ளீஸ் ப்ளீஸ் குடில் ஃபுட்டு. மை ஃப்ரெண்டுன்னு வேறு அடிச்சிருக்கான். மேலே இந்த மோச்சானுக்கு முயல் எங்கெல்லாம் அடிக்க 18 நாள் சர்வே பண்ணிட்டோம் மேனேஜ் பண்ணி. நம்மளுக்கு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஃப்ளாஷில் இது கொடுத்துருக்கான் ஸ்ட்ராங்காக. அது வெப்பன்ஸ்க்கு ஏற்றுறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு 10 மினிட்ஸ் பேசாமல் இருந்துப்போம் நினைக்கிறேன். ஐயோ ரேம், ஐயோ ஐயோ லைட்டுங்க, லைட் அடி. ஜஸ்ட் மினிட்ஸ் என் ஃப்ரெண்டு செத்துருப்பான். ஜஸ்ட் மினிட்ஸ் டைம். என்னங்க தேங்க்ஸ்ல. ஜஸ்ட் மினிட்ஸ் செத்துருப்பான். ரேமை பார்த்தீங்கன்னா என்னமா வேகம். நீங்கள் பார்த்தீங்களா போல. இந்த வா 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 வா. ஒருத்தையும் மற்றவங்க இருக்கான், மற்ற 2 பேரும் பயந்து நூபு கணக்காக அவங்க கேம் வந்து போயிட்டாங்க. 20 days அச்சீவ்மெண்ட்ஸ் கிடச்சிட்டு பாடியோ 19 நாளை இன்க்ரீஸ் ஆம 20, 21, 22, 22 வரைக்கும் 19, 22. ஆமாம், பெட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நைட்டு சண்டேக்கு வருவாங்க. ஐயோ இன்னைக்கு இதுவரை ஹங்க்ரியாக இருக்குமே. பில் ட்ரேடர் தான், பில் ட்ரேடர் வந்துருக்கான். ஆமாம், பில் ட்ரேடர் வந்துருக்கானோ. இப்போ வந்து நிறையா வாங்கணும் நம்ம. டியர் இன்னைக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குங்க. உங்களுக்கு புரியாது இப்பல கண்ணை சவுண்டு இப்பல தலைகீழ் நடந்து வரும். உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் காமிக்கேன் எப்படி சொல்ல, அடுத்த பாட்டில் காமிக்கேன். ஏன்னா ஸ்டோர் என்ன வாங்கலாம், குத்து அடிச்சு வாங்கலாமா, டிவோலர் வாங்கலாம், ஆமோலாம் இருக்குது. இந்த ஆமோ எவ்வளோ இருக்குது, ரைஃபிள் ஆமோவும் இருக்குது. ஐயோ பக்கில் மாற்றிக்கிட்டோமே. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ எவ்வளோனா வெயிட் பண்ணணும்னு வரமாத்துக்கானே, பைத்தியக்காரங்களும் ஓடிட்டானே. ஐயோ ஐயோ இதில் ஃப்ரெண்டால் நீ இப்போ ஃப்ரெண்டு ஸ்டக்காக இருக்கான். இல்லை காப்பாற்றல நான் செத்த சோனி பண்ணிச்சு. நான் செல்ஃபாக மாறிதான், இதே மாதிரி செல்ஃபாக மாறி போயிடலாம். பாடியோ. ஐயோ நம்ம சாப்பாடு வேறு இல்லையா, இதை சாப்பாடு வந்து கேட்கணுமே, ஃபுட்டு கேட்கணும். ஃபுட்டு இல்லாதையும் லூட்டெல்லாம் போயிடும். Food, I am starving. ஐயோ காய்ஸ், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் அவங்களுக்காண்டி போடுதேன். ஃபுட், ஐ எம் ஸ்டார்விங்லே. இன்றைக்கி சண்டைக்கு வர வராங்களால உங்களுக்கு தெரியுமா. இந்த ஒரே ஒரு ரைஃபிள்லாம் இருக்குது. நம்ம கேம் பார்க்க தான் வராங்களோ, இன்னும் உள்ளே வர முடியாது அவங்களால. நீ கண்ணு வச்சு சுட்டவங்கள அடிப்பானான்னு பாங்க.
எப்படியோ ஃபைட்டை முடிச்சாச்சு கைஸ். பார்த்தீங்களா, சண்டைக்கு வந்தாங்க. எப்படி நான் ஃபைட்டை முடிச்சாச்சுன்னு மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஃபைட்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய, ஃபுட்டு கேட்கணும். இந்த ஃபுட் மோர் 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 தாளை. ஐயோ இவன் செத்தான். இவன் வேறு கேமிட்டு போயிடுவானே. இந்த பேண்டேஜ் இருக்கான்னு தெரியலையே. இல்லை காப்பாற்றி தொழலை. இவன் செத்து தொலைஞ்சுவேன். தலையில் பக்கில் இருக்கல. இவன் செத்து அவன் சோழி முடிஞ்சிச்சு. இவன் செத்துடும் நானும் செத்துடும்ல. கதை தாழை 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 என் ஃபுட்டு தாழை தான் சாப்பிட்றேன் நானே. சாரி கைஸ், நம்ம நீங்கள் யாரும் ஓகே. இதுக்கு முன்னாடி எப்போ அடுத்து பார்த்தோன்னா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய். சரி ஒரு மாதிரிக்கா இருக்கலாம் இருந்தாரு. பாய்.